ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல திருநெல்வேலி ஸ்டைல்ல இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதுல எள்ளு, கருப்பு உளுந்து எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இட்லி பொடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா பொறுமையா வாசனை வர வரைக்கும், அதே மாதிரி கலருமே லைட்டா சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எல்லா அளவுகளுமே டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, அதாவது 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இது நீங்கள் முழு உளுந்தாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். இப்போ பிகினர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து வறுக்கிறப்போ அது வறுபட்டுருச்சான்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் வெள்ளை உளுந்து சேர்த்து வறுக்கும்போது அது கலர் சேஞ்ச் ஆகி வரப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் வறுபட்டுருச்சுன்னு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல மணமாக இருக்கும், கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக 1 டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ எள்ளு நல்லா வெடிச்சு வரும். ஸோ அந்த வெடிச்சு வந்தோடனே இதை நம்ம எடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதையும் நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் நம்ம வத்தல் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நாளைக்கு 20லேருந்து ஒரு 25 போல் வத்தல் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இந்த வத்தலை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வத்தல் நல்லா வறுபட்டு வரணும். அதே மாதிரி இந்த உளுந்து, கடலைப்பருப்பு, எள்ளு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி அளவுகளில் சேர்ப்பாங்க. பட் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து, 1 டம்ளர் எள்ளு, 1/2 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வத்தலுமே நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இதையும் நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்து வறுக்க போகிறோம். அன்றைக்கி நல்லா 1 கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான். இப்போ இதோட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தோல் உரிக்காமல் தான் சேர்த்துருக்கேன். அதாவது இந்த கட்டியாக இருக்கக்கூடிய பூண்டு ஒரு 2 பூண்டு அதை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு வரட்டும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா, இந்த பூண்டுலாம் வறுக்க மாட்டோம். அந்த இது மற்ற ஐட்டம்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே திரிக்கிறப்பவே லாஸ்ட்டாக பச்சையாக அந்த பூண்டை போட்டு திரித்து அப்படியும் வைக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு வரணும்னா இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு மட்டும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா முதல்ல கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வத்தல் இது மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம எள்ளு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ எள்ளையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, பூண்டு அது வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, ஏன்னா கொஞ்சம் பிறுபிறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அரைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஸ்கிப் ஆகிருக்கு. ஸோ உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இது வறுக்கிறப்பவே எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு கட்டி பெருங்காயமாக இருந்தால் வறுத்து சேர்த்துக்கோங்க. இல்லை பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே வறுத்து சூடாக இருக்கிறப்போ அந்த இதில் நீங்கள் பவுட்ரு பெருங்காயம் 2 ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அது நல்லா வறுப்பட்டுரும். ஸோ அதுவுமே ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அந்த பெருங்காயமும் உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும், பொடியும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா குழச்சி சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டை சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.